என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? அதான் துளசி கையெழுத்து போட்டுட்டாள்ல. 3 மாசம் முடிஞ்சதும் முதல்ல அவளை வீட்டை விட்டு அமுச்சு வைங்க. என்னங்க பேச்சே காணும்? மருமகளை அனுப்ப மனசு இல்லையா? காசுக்காக தானே இவ்வளவும் பண்ணா. செட்டில்மெண்ட்டை பேசி தூக்கி போட்டா போக போறா. ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. துளசி வேற மாதிரி பொண்ணு. நீ நினைக்கிற மாதிரி இல்ல, வேற மாதிரி பொண்ணுனா மொத்த சொத்தையும் கேக்குறாளா என்ன? ஏய், உனக்கு தான் காசு முக்கியம். ஆனா அவ அப்படி இல்ல. என்ன சொன்னீங்க? எனக்கு காசுதான் முக்கியமா? என்னத்தை எனக்கு அப்படி அள்ளி கொடுத்துட்டீங்க? என்ன பார்த்து சொல்லுங்க. ஏன் வயசு என்ன, உங்க வயசு என்ன? காசுக்காக தான் உங்க கூட இருக்கேனா? சொல்லுங்க. ஏய், துளசி ஒத்த பைசா வேணான்னு சொல்லிட்டா. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? இத பாரு, துளசி நீ நினைக்கிற மாதிரி இல்ல மேகலா. அவளை பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்கு. கண்டவங்களுக்குலாம் பாவ புண்ணியம் பாக்குறீங்க, என்ன பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்கல்ல? உனக்கு நான் இப்ப என்ன குறை வச்சிருக்கேன்? கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு தானே இருக்கேன். அப்புறம் என்ன? சரி, சிவாவுக்கு ஞாபகம் வந்தாச்சுல்ல, அந்த பேங்க் லாக்கர்ல இருக்கிற நகையை எடுத்து கொடுங்க. நீங்க தரேன்னு சொன்னீங்கல்ல. என்ன யோசிக்கிறீங்க? என்ன ஏமாத்தலான்னு நினைச்சீங்களா? நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. என் சாபம் உங்களை சும்மா விடாது. கொஞ்சம் பொறுமையா இரு. குடும்பம் இருக்கிற நிலைமையில உடனே கேட்டா எப்படி தர முடியும்? அப்புறம் பாத்துக்கலாம். சரி, நான் கிளம்புறேன். என்னங்க இப்பவே போணுமா? இருந்துட்டு காலையில போலாம்ல? விசாலாட்சிக்கு உடம்பு சரியில்லை, எப்பவுமே கவலையாவே இருக்கா. சரி, நான் போறேன். இந்த ஆள் பொண்டாட்டி மேல உயிரே வச்சிருக்கானே. முதல்ல நகையை கைப்பற்றிட்டு விசாலாட்சியை கட் பண்ணணும். என்ன யோசிக்கிற? இல்ல, ஒண்ணு இல்லைங்க. க்ளீன் பண்ணுமா?
ட்ரை பண்ணலாம். வந்துருச்சா? இப்போ அந்த கால்ல இருக்கிற கொலுசையும் ட்ரை பண்ணு. இப்போ ட்ரை பண்ணா கண்டிப்பா வரும். இது டைட்டா இருக்கு. நான் ரூம்ல போய் கழட்டி எடுத்துட்டு வரேன். ஆஹா, அதெல்லாம் வேண்டாம். நானே கொஞ்சம் ட்ரை பண்றேன். மேபி இருக்கும்னு நினைக்கிறேன். கழட்ட முடியாதபடி ஏதாவது பண்ணிட்டியா? நான் என்ன பண்ண முடியும்? அப்படியா? சரி, இப்ப வரும். Thank you for your cooperation.